விஜய்க்கு வந்து மோடி இடைஞ்சல் கொடுக்கணும்னா இந்நேரம் தீகார் ஜெயிலில் விஜய் இருந்திருப்பார். ராகுல் காந்திகிட்ட போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை விட ராகுல் காந்தி அதிகமான வெயிட்டில் இருக்கார், உதயநிதி ஸ்டாலினை விட விஜய் அதிகமான வெயிட்டில் இருக்காருன்னு சொல்லி படம் போட்டு காமிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுறது அமித்ஷாவுடைய விருப்பம். அந்த மோடியினுடைய விருப்பத்தை, அமித்ஷாவுடைய விருப்பத்தை இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு வேலை பார்க்குறாங்களா இல்லை மோடி அமித்ஷாவுக்கு வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. ஒரு தலைவனை செலக்ட் பண்ணினா நீ நிம்மதியாக வீட்டில் தூங்கலாம். நீ அடிமையை செலக்ட் பண்ணினா உன் வீடு பற்றி எரியும். அவ்வளோதான். எது வேணுன்றதை நீ முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான். ராகுல் காந்தி சொல்லி முடிச்சிடுவாங்க. நல்ல டீம் வச்சுருக்கார் ராகுல் சார். இதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஊழல் பட்டியல். எங்கே ஊழல் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கு சார், அதை கிட்ட கொடுங்க சார். 4 ஆண்டுகள் எங்களை சர்ச் பண்ணி ரைட் பண்ணி எடுத்த ஊழல் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கு சார், அதை கொடுங்க சார். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் பாலாஜி சார். இப்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு தள்ளி போயிருக்கு. இதற்கு காரணம் மோடி தான். அவர் தான் இந்த கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறாரு. ஒரு படைப்பை தடுத்து அதன் மூலமாக என்ன செய்ய போறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கடந்த 2017 மெர்சல் படத்துக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டப்போ ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அனைத்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சினிமா துறையிலும் சில பேர் குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்போ இதையொட்டி ஜனநாயகன் ஒரு படமாகத்தான் வெளியில் வரப்போகுது. பராசக்தி போன்ற ஒரு மொழிப்போரை மையப்படுத்தி வரக்கூடிய படம் இல்லை, அது ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் அந்த படத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழகத்தில் மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பாவம், அந்த காங்கிரஸ்காரங்க இவ்வளவு இன்னசென்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இது ஒரு பிஜேபி விஜயனுடைய 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகம். கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணி எங்களை எதிர்த்து போராடுறதுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இது வரைக்கும் நீ எதிர்த்து பேசலை தம்பி. இப்பயும் பேச மாட்டேற நீ. அட்லீஸ்ட் உங்களை நான் எதுக்குற மாதிரியாவது ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் கொடுக்குறோம். கடைசியில் ரிலீஸ் பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஆனால் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி உனக்கு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணி ஊடகம் பேசும், பிரேக்கிங் நியூஸ் போடும், இந்த காங்கிரஸ் மாதிரி ஆளுங்களெல்லாம் பேச விட்டு இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு திமுக கடையில் பிரச்சனை உருவாக்கி விட்டு இத்தனையும் வேலை பண்ணிட்டானே இல்லையா பிஜேபி ஒரே ஸ்ட்ரோக்கில். அவ்வளோதான் இது. அதுங்க ஏங்க, விஜய்க்கு வந்து மோடி இடைஞ்சல் கொடுக்கணும்னா இந்நேரம் தீகார் ஜெயிலில் விஜய் இருந்திருப்பார். நல்லா புரிஞ்சுது. இதுக்கு முதல் குற்றவாளி, ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். இன்னும் சமன் தான் அனுப்பியிருக்கான். 12ஆம் தேதி போய் ஒரு சமனுக்கு போய் பதில் சொல்லிட்டு வரப்போகிறார். அவ்வளோதான். நெக்லிஜென்ஸில் உள்ள கொண்டு வைப்பாங்க. ரெட்டையில் லஞ்சம் கொடுத்தார் என்று கருதப்பட்ட வழக்கில் தினகரனை கொண்டு எத்தனை நாள் வச்சுருந்தான் தீகார் ஜெயிலில்? கொடுத்தாரா? கொடுத்ததை எவனாவது பார்த்தானா? தினகரன் ரெட்டையில் சின்ன வாங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்ததை எவனாவது பார்த்தானா? கொடுத்தார் என்று கருதப்பட்டதாக கூறப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் அரெஸ்ட் பண்ணி தீகார் ஜெயிலில் தினகரன் இருந்து வந்தாரா இல்லையா? செந்தில் பாலாஜியே அப்படிதானே. செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வாங்கினாரு, இது அந்த காலத்தில் வாங்கியிருக்காரு, ஆனால் அது ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாமல் திண்டாடிட்டு உட்காந்துருக்காங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? அப்போ பிஜேபி நினச்சிருந்தா விஜயை தூக்கிட்டு போய் நேரம் தீகார் ஜெயிலில் கழுதிங்க வச்சுருப்பாங்க. வச்சுருக்க முடியுமா? முடியாதா? ஏங்க, பிஜேபியினுடைய குருமூர்த்தியை பார்த்த பிறகு தானே விஜயே 3 நாள் கழித்து 41 பேர் செத்த பிறகு வீடியோ பார்த்து போட்டார். அப்போ பிஜேபி குருமூர்த்தி சொல்லாமல் எப்படி வீடியோ போட்டார்? சொன்ன பிறகு தான் வீடியோவே போட்டார். திமிரான வீடியோ, அகங்காரமான வீடியோ, ஆணவமான வீடியோ, ஒரு சிறு குற்ற உணர்வு இல்லாத வீடியோ போட்டது யார்? விஜய். 3ஆவது நாள் குருமூர்த்தியினுடைய ஆசியோடு தான் ஆதவர்ஜுனாவை டெல்லிக்கு அனுப்பினார் விஜய். டெல்லிக்கு அனுப்பி
டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி வழக்கறிஞர்களை பார்த்து நீ ஒரு ஆள் கேட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மாட்டாங்க, 3 பாதிக்கப்பட்ட 3 பேர்கிட்ட பெட்டிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி அதுக்கு ஒரு பிஜேபி வக்கீலும் அதிமுக வக்கீலும் போய் 3 பேரை பெட்டிஷனை ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணானா இல்லையா? அதில் 2 போலின்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? இந்த போலின்னு தெரியாமல் கூட 3 பேர் ஃபைல் பண்ணிட்டான்னு சொல்லி உடனடியாக தீர்ப்பு சொன்னார் இல்லையா மகேஸ்வரின்னு ஒரு நீதிபதி? என்ன தீர்ப்பு சொன்னார்? அதையும் சேர்த்து விசாரிக்கிறோம், அதையும் சேர்த்து விசாரிக்கிறோன்னு எஸ்ஐடியை ரத்து பண்ணாங்க, சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க, ஒரு நபர் கமிஷன் விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. குஜராத் கோத்ரா பல்கிஸ் பானு குற்ற வழக்கில் கைதானவங்களை விடுவித்த நீதிபதியை அதுக்கு அப்பாயின் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை கேட்காமலே சிபிஐ விசாரணையில் கொண்டு போய் ஆதவ அர்ஜுனா விஜயை மாட்டி விட்டாப்புலே இல்லையா? ஓகே, அப்போ இந்த விஜயை என்ன பண்ணியிருக்கணும்? மோடி நினச்சிருந்தா அன்னைக்கே கொத்தா தூக்கிட்டு போய் பஸ்ஸை பறிமுதல் பண்ணி விஜயை அரெஸ்ட் பண்ணி தீகார் ஜெயிலில் போட்டு இன்னைக்கு வரைக்கும் உள்ளே வச்சுருந்துருக்கணும். அது கூட செய்யாத மோடி நீ ஜனநாயகன் படத்துக்காக இடைஞ்சல் பண்ண போகிற. நீ பணம் எடுக்க தெரிஞ்சவன், உருப்படி இல்லாமல் எடுக்க தெரிஞ்ச டைரக்டரை வச்சு எடுத்துருக்கணும் முதல்ல. இல்லை தயாரிப்பாளர் உருப்படியாக தெரிஞ்சிருக்கணும், எப்போ அப்ளை பண்ணணும்னாலும் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ நாளைக்கு முன்னால் 19 நாளைக்கு முன்னால் போட்டிருக்கேன்னு சொல்கிற. அவன் 19 கட்டு கொடுத்துருக்கான்றான், 20 கட்டு கொடுத்துருக்கான்றான். இராணுவ சின்னங்களை பயன்படுத்தியிருக்க கூடாது, அதுக்கு என்ஓசி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இராணுவ சின்னங்களை பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, யுஏ சான்றிதழ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சொன்னவங்க நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் திருப்பி ரெவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம்னு அனுப்பிவிட்டான். சரியா? ரெவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் நாளைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுவார். நாளைக்கு சரி ஓகே நாங்கள் கண்டிஷனல் ரிலீஸ் பண்ணுறோம் யுஏ கொடுத்து அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ண போனேன். இதுக்கு போய் காங்கிரஸில் ஐயோ வீரம் விளைந்த மண், காங்கிரஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், காங்கிரஸினுடைய ரஜகத துரகாதிபதிகள் எல்லாரும் இறங்கி விஜய்க்கு ஆதரவாக அறிக்கை விட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு இவர்கள் அறிக்கை விட்டு கமல்ஹாசனுக்கு அறிக்கை விட்டாங்களா அந்த காங்கிரஸ் கோஷ்டி? ரஜினிகாந்துக்கு ஆதரவாக நின்னாங்களா அந்த காங்கிரஸ்? இல்லை, காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னு இதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா காலையிலேருந்து மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், விஜய் வசந்த் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிரீஷ் சோடங்கரும் ட்வீட் போட்டாரு. எல்லாருமே சொல்றாங்களே, அப்போ காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க ஒரு கூட்டம், அதாவதுங்க நீங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டம் ராகுல் காந்தியை போய் பிரெயின் வாஷ் பண்ணி ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, சோடேங்கர், அப்புறம் யார் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் சசிகாந்த் செந்தில், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் எல்லாமே தமிழ்நாட்டில் பிஜேபியை விட நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையை ராகுல் காந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுல் காந்தியை எப்படியாவது பிரதமர் ஆக்கிடுவாங்க, அடுத்து தனித்து நின்றே ஆக்கிடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க என்னென்னா எதுக்கு கூட்டங்கள் ஆட்சி கேட்குறாங்க? ஏன்னா காங்கிரஸ் தனித்து நின்று இந்த வட்டம் 2026 திமுகள்கிட்ட கூட்டணி விலகி போய் தனித்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு பிடிப்பாங்க. நீங்கள் 25 தானே கொடுக்குறீங்க, 50 சீட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஆட்சியை திரும்ப தீர்மானிக்கிற இடத்துல காங்கிரஸ் வந்துடும்ல. இப்போ 50 எம்எல்ஏ சீட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் சேரலாம்னு பேசினாருன்னா நியாயம் இருக்குது. 50 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், தனியாக நின்று ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நின்று 50 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பது கொலை குற்றமான்னு கேட்குறாங்க. கொலை குற்றம் இல்லைங்க, நீ எம்எல்ஏ ஆகுங்க முதல்ல தனித்து நின்று. நானே சொல்கிறேன், ஆட்சியில் எம்எல்ஏ ஆகணும்ல ஃபஸ்ட்டு. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னா எம்எல்ஏ ஆகணும்ல ஃபஸ்ட்டு. நீ எம்எல்ஏ ஆகிறதே திமுக உதவியில் ஆகிட்டு அப்புறம் என்ன ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு? நீ தனித்து, நான் என்ன சொல்கிறேன், தனித்து உனக்கு என்ன பலம் இருக்குது? இன்றைக்கி தனித்து நின்று எம்எல்ஏ ஆகக்கூடிய தகுதி பெற்ற 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சி மட்டும்தான் தனித்து நின்னா கூட
எம்எல்ஏக்கள் வருவாங்க, ஜெயிச்சு வருவாங்க. இல்ல பலமா இருக்கக்கூடிய நீங்க சொல்ற போல அதிமுக, அதிமுகவுமே தனியா வர்றது இல்லல்ல. அவங்களும் அலையன்ஸோட தானே வராங்க. எதுக்கு வராங்க? மெஜாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அலையன்ஸுக்கு போறாங்க. வேற எந்த கட்சியை தனித்து நிக்க சொல்லுங்க, எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேளுங்க. வேற ஒன்றும் கிடையாது. நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? தனித்து நின்று ஒரு தொகுதியில 40% ஓட்டை வாங்குறதுக்குரிய தகுதி பெற்ற கட்சி எதுங்க? எது இருக்கு? திராவிட கட்சிகள் தான். அதிமுக. அப்புறம் அதிமுக வாங்கும், இல்லைன்னா திமுக வாங்கும். வேற எந்த கட்சி இருக்கு இங்க வாங்குறதுக்கு? பிஜேபி வாங்குமா 40%? காங்கிரஸ் 40% வாங்குமா ஒரு தொகுதியில? சொல்லுங்க. தாவேகா 40% வாங்க முடியுமா ஒரு தொகுதியில? இல்ல நாம் தமிழர் ஒரு தொகுதியில 40% வாங்க முடியுமா? இல்ல பிஜேபி நாம் தமிழர் இது 40% ஒரு தொகுதியில வாங்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், எம்எல்ஏ பதவியில தனித்து நில்லுங்க. எல்லா கட்சியும் தனித்து போடுங்க. யாருமே கூட்டணி வேணாம், தனித்து போடுங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் கொண்டாடுறீங்களோ அதுக்கப்புறம் கூட்டணி பேசிக்குவோம். முடிஞ்சா? யாரும் கூட்டணி போகக்கூடாது. நீ அதை சொல்றதுக்கு தைரியம் காங்கிரஸ் இருக்கா? அதை சொல்றதுக்கு தைரியம் பிஜேபி இருக்கா? அதை சொல்றதுக்கு தைரியம் கூட்டணி ஆட்சியில் பங்குக்கூடிய எந்த கட்சிக்காவது இருக்கா? தனித்து நின்று நீ 40% வாக்கை வாங்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குங்க? சுயேட்சையா நின்று வென்ற செம்மலை தனித்து நின்று வென்றார். தாமரக்கணி சுயேட்சையா நின்று வென்றார். அப்படி சுயேட்சையா நின்று வென்று அந்த தொகுதிக்கு செஞ்சு என்னால் தனித்து எம்எல்ஏ ஆக முடியும்னு நீ சொன்னேன்னா, உன்னுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்த ஆட்சி நடக்கும்னா நீ ஆட்சியில் உள்ள இருக்க. முதல்ல அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நம்ம அடிப்படை இருக்கு. நீ இது அடிப்படையே இல்லாமல் நான் எனக்கு காங்கிரஸ் முதுகுல தான் திமுக பயணம் பண்ணுது, காங்கிரஸுனால தான் சிறுபான்மை வாக்கு விடுகுது, காங்கிரஸுனால தான் திமுக ஜெயிக்குது அப்படின்னா, இந்த வட்டம் காங்கிரஸ் விட்டு வெளியே போகிறதுக்கான அறிகுறி எப்படி தெரியுது அப்படின்னா, ராகுல் காந்தியை பிரெயின் வாஷ் பண்ணி 26 இலக்கில் 2029 தமிழ்நாட்டு அரசியலில் ஓகே ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்போ யார் இருப்பா இங்கே அப்படின்னா, அப்போ இங்கே விஜய் இருப்பார், நாம் தமிழர் சீமான் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின் இருப்பார், அன்புமணி இருப்பார், அண்ணாமலை இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி காங்கிரஸில் ஒரு இளம் லீடர் வேணும், அதுக்கு இப்போயே நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறங்கிறாங்க. இதுக்கெல்லாம் படமெல்லாம் போட்டு காமிச்சு ராகுல் காந்திகிட்ட போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்து, உதயநிதி ஸ்டாலினை விட ராகுல் காந்தி அதிகமான வெயிட்டில் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலினை விட விஜய் அதிகமான வெயிட்டில் இருக்காருன்னு சொல்லி படம் போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? காமிச்சு ராகுல் காந்தியை ஏமாற்றி இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் 0 வாங்கிறதுக்கு மிக கடுமையாக உழைக்கிறாங்க. இருக்க எம்எல்ஏவை காலி பண்ணி காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு 0 வாங்குறது. ஒருவேளை தாவேகா கூட போனா என்ன நடக்கும் அப்படின்னு, தாவேகா கூட போனாப்புல ஜெயிச்சிருப்பேன் நீ. திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே. திமுக ஜெயிக்கிற கூட்டணி சார். திமுக நீ மட்டும் காங்கிரஸ் மட்டுமா இருக்கு. திமுக ஜெயிக்கிற கூட்டணி ஆல்ரெடி புருவன். 47%. காங்கிரஸ் எத்தனை %? தாவேகாவோட போனா நீ எத்தனை %? எத்தனை %? தாவேகா எத்தனை %? 5%. இப்போதைக்கு பெர்செப்ஷன் 5% தான், ரியாலிட்டி 5% தான். இந்த 5% கட்சியில் போய் காங்கிரஸ் சேர்ந்தா 7% ஆகும், அவ்வளோதானே ஆகும். 7%ல் எப்படி நீ ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? எங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? அட்லீஸ்ட் விஜயாவது ஜெயிக்க வைக்க முடியுமா உங்களால்? காங்கிரஸ் போய் சேர்ந்தா காங்கிரஸ் விஜயிட சேர்ந்தா விஜயாவது ஜெயிக்க வைக்க முடியுமா காங்கிரஸ்? 5% வச்சிருக்காரு. இருந்தாலும் ஊடகங்கள் சொல்லும் 20%, 30%, 27% அப்படின்னு எவனாவது வந்தவன் போனவன் எழுதுறது, சர்வே பணம் கொடுத்து எடுத்து சர்வே எழுதுறது, தினமலரில் வர்ற ரிப்போர்ட்டு, இந்தியா டுடேயில் ரிப்போர்ட் வருது,
சி ஓட்டர் சர்வே வருது, அந்த சர்வே வருது, புண்ணாக்கு சர்வே வருதுன்னு நீங்கள் சர்வே போட்டிங்கன்னா எவனாவது போய் ஒரு தொகுதியில் 2,00,000 பேர் இருக்கான் வாக்காளர், 20,000 பேர்கிட்ட ஏஜ் கேட்டகரி வைஸா சர்வே பண்ணி ரிசல்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானா? இது வரைக்கும் எவனா சொல்லியிருக்கானா? 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இதாக சர்வே பண்ணோம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க உங்கள் தொகுதியில்? எம்எல்ஏ யார்? சிஎம் யார்? 25லேருந்து 35 வயசு, 35லேருந்து 45 வயசு, 45லேருந்து 60 வயசு, 60லேருந்து அதுக்கு மேலே 20,000 பேர்கிட்ட சர்வே பண்ணி ரிசல்ட் வந்தால் நம்ம ஓகே, ஓரளவுக்கு அந்த சர்வேக்கு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கலாம். எங்கே சொல்லுங்கள், எவனாவது சொல்லுங்கள், கிரெடிபிளான ஒரு ரிசோர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒரு தோற்றம் ஏற்படும்ல. அதாவது எஃகு கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, அது நேஷனல் அளவிலும் வந்து இந்தியா கூட்டணி பிரேக் ஆகிடுச்சு, காங்கிரஸ் திமுக வந்து வெளியில் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் கூட்டணி உடச்சிருச்சு, பார்த்தீங்களா அவ்வளோதான் திமுக கூட்டணின்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகும். திமுகவுக்கு என்ன இழப்பு இருக்குது? அதில் இருக்கு காங்கிரஸ் தானே இழப்பு. காங்கிரஸ் தானே கூட்டணி விட்டு வெளியே போய் ஒன்றும் நம்ம தெருவில் நிற்கிதுன்னு சொல்லுவான். அதுதானே அமித்ஷா கேட்டார். காங்கிரஸை வெளியேற்றுறது தானே அமித்ஷாவுடைய விருப்பம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுறது தான் அமித்ஷாவுடைய விருப்பம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுறது தான் மோடியினுடைய விருப்பம். அந்த மோடியினுடைய விருப்பத்தை, அமித்ஷாவுடைய விருப்பத்தை இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு வேலை பார்க்குறாங்களா, இல்லை மோடி அமித்ஷாவுக்கு வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. இவங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு இத்தனை நாளாக வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இது வரைக்கும் போராட்டம் நடத்தியிருக்காங்களா? களத்தில் இறங்கி போராட்டியிருக்காங்களா? இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணி மத்திய அரசு அதுக்கு எதுக்காக போராட்டியிருக்காங்களா? சனாதனத்தை திணிக்க பார்க்குது, அதை எதிர்த்து போராடியிருக்காங்களா? இஸ்லாமியர் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பிஜேபி அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்க, அதை எடுத்து காங்கிரஸ் களத்தில் நின்று போராடி இருக்கா? நீ எதுக்குமே போராட மாட்ட. சீட்டு மட்டும் உனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் நீ கேட்ப அப்படின்னா, நீ தம்பி வேற ஒன்றும் இல்லை, நீ தனியாக நின்று திமுகவை எதிர்த்து போட்டிக்கிட்டு 50 சீட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு வா. 50 சீட்டு இருந்தால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியுன்ற நிலை வந்தால் கண்டிப்பாக திமுக உன்னைய கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிறோம், கூட்டணி ஆட்சியில். முன்னாடி எடப்பாடி தான் தாவேக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாரு, பாஜக ஆதரவாக பேசிட்டு இருந்தது. ஆனா இப்போ பாஜகவும் அண்ணா திமுகவும் சைலண்டா இருக்காங்க, காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி ஜனநாயகனுக்கு ஃப்ரீ விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எடப்பாடிக்கு தெரியும். விஜய் வந்து பிஜேபியோட கிரியேஷன்னு எடப்பாடிக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு எடப்பாடி சொல்ல போறாரு? எப்படியும் எடப்பாடி கூட வந்து சேர போறதில்ல விஜய். ஏன்னா பிஜேபியினுடைய டிசைனே வந்து விஜய் தனியாக நிற்கணுன்றது தான். விஜய் தனியாக நின்னா தான் பிஜேபியினுடைய பிளான் படி கிறிஸ்தவ மக்கள் விஜய்கிட்ட ஓட்டு போடுவாங்க. விஜய் தனியாக நின்னா தான் முஸ்லீம் மக்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்தவ மக்களையும் முஸ்லீம் மக்களையும் தலித்தையும் ஏழை எளிய மக்களையும் வந்து இளைஞர்களையும் விஜய் பக்கம் திருப்பிட்டோம்னா, திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சிட்டோம்னா, அதிமுக வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடுச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலான்றது எடப்பாடி பிஜேபியினுடைய முடிவு. இதுதான் கணக்குங்க அவங்க போடுற கணக்கு. அந்த கணக்கு செல்லுபடி ஆகுமான்னு தானே? அது கண்டிப்பாக எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அந்த கணக்கு மக்கள் போடுற கணக்கு வேற கணக்கு இல்லை. மக்கள் எப்படி அடிமை கையில் ஆட்சியை கொடுப்பாங்க? அடிமையின் கையில் எப்படிங்க ஆட்சி கொடுப்பாங்க? கொள்கையற்ற கூட்டத்தில் போய் ஆட்சியை கொடுத்துட்டு கடைசியில் நாளைக்கு இவங்க பின்னால் ஓடிட்டு தெரிய முடியுமா? கொள்கை கிடையாது, கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்கிறவங்ககிட்ட போய் ஆட்சியை கொடுக்க முடியுமா? நாங்கள் எலெக்ஷனுக்காகத்தான் கூட்டணி. ஒரு அடிப்படை கொள்கை நீ என்ன வேற என்ன இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு சனாதன கொள்கையை, மதவாத கொள்கையை, ஒற்றை இந்தியா கொள்கையை, ஹிந்துத்துவா கொள்கையை, இந்தி திணிப்பு கொள்கையை, சமஸ்கிருத கொள்கையை, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை இதெல்லாம் கொண்டாந்து திணிச்சு நாளைக்கு மாநிலமே இல்லை என்ற நிலையை ஆக்குவதற்கு அமித்ஷா முயற்சி எடுத்துட்டு இருக்கார். நாளைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் போடக்கூடாது, தமிழ்நாடு வந்து நீ உங்களுக்கு நீ முதலமைச்சராக இருக்கலாம், நீ வந்து அமைச்சர் வச்சுக்கலாம், கார் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், எல்லாம் வச்சுக்கலாம், நீ மாடில் போய் சுற்றி வந்துக்கிட்டே இரு,
மேக்சிமம் உனக்கு வேலை அப்படின்னா நம்ம மாநகராட்சியில் போய் சாக்கடை இருக்குது, சாக்கடை தோண்டு, குப்பை இருக்குது, குப்பை அள்ளி போடு. இதுக்கு மேலே உனக்கு பவர் கிடையாது. எடப்பாடி வந்தால் மோடி அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். தமிழ்நாடை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா தமிழர்கள்? எப்படி லடாக் ஜம்மு காஷ்மீரை ஒன்றுமில்லாத ஸ்டேட் ஆக்கி யூனியன் டெரிட்டரி ஆகினாரோ, எப்படி பாண்டிச்சேரி மாநிலமாக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காங்களோ, போலீஸ் பவர் கிடையாது, லேண்டு பவர் கிடையாது, டெல்லியில் எந்த பவரும் கிடையாது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சில் இருக்கக்கூடிய மதிப்பு கூட டெல்லி சீஃப் மினிஸ்டர் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னா பிஜேபி ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கணும். இல்லை ஜெயிச்சு வந்தால் பிஜேபி கிட்ட போகக்கூடிய இப்போ அடகு வைக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடுங்க. நம்பி வாக்கு போட்டீங்க அப்படின்னா தெருவில் தெரிய போகிறீங்க, அவ்வளோதான். இல்லை, இன்னொரு பக்கம் இந்த ஓட்டர் செக்ஷன்லேயே வந்து ஒரு பிரிவு இருக்காங்க. அதாவது ஒரு வாட்டி விஜய்க்கு போட்டால் என்ன, ஒரு டைம் போட்டால் என்ன, இன்னைக்கு ஒரு டைம் மாட்டி போடுறோம், ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்காரு, அவருக்கு போட்டால் என்னன்ற ஒரு துணி இருக்குல்ல ஓட்டர் செக்ஷனில், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு வாட்டி கொரோனா நம்ம உடம்புல போனான்னு, ஒரு வாட்டி போனால் என்ன போயிட்டு போகுது? நம்மளோட உடம்பு எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, தாங்கும்ல. ஒரு வாட்டி கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு இருந்தா என்ன, மேலே போனவன் எத்தனை பேர்? நீ செய்யக்கூடிய ஒரு வாட்டி நீ யாரை செலக்ட் பண்ணுறன்றதுல தான் இருக்குது உன்னுடைய எதிர்காலத்தினுடைய இதே இருக்குது. ஒரு அடிமையை நீ செலக்ட் பண்ணேன்னா, வாயே திறக்காத அடிமையை செலக்ட் பண்ணேன்னா, எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாத அடிமையை நீ செலக்ட் பண்ணேன்னா, நீ அடிமை ஆகுவதற்கு அனைத்து காரணங்களும் உள்ளன்னு அர்த்தம். ஒரு தலைவனை செலக்ட் பண்ணேன்னா நீ நிம்மதியாக வீட்டில் தூங்கலாம். நீ அடிமையை செலக்ட் பண்ணேன்னா உன் வீடு பற்றி எரியும். அவ்வளோதான். எது வேணும்ன்றதை நீ முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான். நீ அடிமைக்கு ஓட்டு போட போறியா, இல்லை சங்கிக்கு ஓட்டு போட போறியா, இல்லை சங்கியிலோட அடிமைக்கு ஓட்டு போட போறியா? சங்கிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்கள்? சங்கிக்காவது போட்டுடலாம், சங்கியினுடைய அடிமைக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்கள்? அதுக்கு டைரெக்டாக சங்கிக்கே போட்டுடலாமே ஓட்டு. இந்த டைரெக்டாக நீயே வாழ்றான், மதவாதத்தில் ஆடுறான். நீ எத்தனை சர்ச்சை வேணாலும் இடி, எத்தனை மசூதி வேணாலும் இடி, எத்தனை கோயிலில் வேணாலும், முருகன் கோயிலை வேணாலும் டேக் ஓவர் பண்ணிக்கோ. இந்து கோயில் அத்தனை கோயிலையும் ஆட்டையை போடு. 7500 கோடி மீட்டு வச்சுருக்காரு சேகர் பாபு இவங்ககிட்டருந்து, இந்துத்துவா கும்பல்கிட்டருந்து. அந்த 7500 கோடியை திரும்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அறநூற்றி வந்து ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க, எல்லா கோயிலையும் ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 1800 கிலோ தங்கத்தை சேமித்து வச்சு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சேகர் பாபு. நடராஜ கோயிலில் தீட்சிதர் எத்தனை கிராம் தங்கத்தை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுகிட்ட. எல்லா தங்கமும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. திருப்பதியில் போடுற தங்கம் ஃபுல்லாக வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய அரசு மேனேஜ் பண்ணக்கூடிய போர்டில் போடுற தங்கமெல்லாம் அரசுகிட்ட இருக்குது. ப்ரைவேட்டில் மேனேஜ் பண்ணக்கூடிய தங்கமெல்லாம் எங்கே போக போகுது? அங்கே போக போகுது. அதனுடைய சொத்து இடங்களும் சேர்ந்து விற்றுறான். எப்படி பிஎஸ்என்எல் இடத்த விற்று மோடி குஜராத்துக்கு விற்றாரோ, எப்படி வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனியினுடைய இடங்கள் எல்லாத்தையும் மோடி வந்து குஜராத் கம்பெனிகளுக்கு விற்றுட்டு போனாரோ, அதே மாதிரி இவங்க வந்து கோயிலெல்லாம் பிடுங்கி கோயில் சொத்தெல்லாம் வந்து இவங்க விற்றுட்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை கொண்டாந்து, இல்லைன்னா பிஜேபியினுடைய ஏடிஎம்கே அடிமை ஆட்சியை கொண்டாந்து, இல்லைன்னா பிஜேபியினுடைய ஏடிஎம்கே விஜய் ஆட்சியை கொண்டாந்து, பிஜேபியினுடைய அடிமையான விஜய் ஆட்சியை கொண்டாந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் நிறைய மாற்றங்கள் நடக்குது. திடீரென்று அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிறாரு, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வராரு, எடப்பாடி டெல்லி போகிறாரு, இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அப்போது அமித்ஷா ஸ்பீட் ஆகிட்டாரு, எங்கள் கூட்டணி ஜெல்லாயிடுச்சு, நாங்கள் வந்து களத்தில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. கூட்டணியில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ தன் கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா அமித்ஷா? அமித்ஷா தானே கட்சி தலைவர், ஏடிஎம்கே தலைவர். எடப்பாடி போய் கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணுமா இல்லையா? அவர் சின்சியராக அந்த வேலையை செய்கிறாரு.
இதே ஊழல் பட்டியலோட எடுத்துட்டு போயிருக்காரு. அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்க போயிருக்காரு. இவ்வளோ மோடி நாள் 4.5 வருஷம் தூங்கிட்டு இருந்தாரா ஊழல் பட்டியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு? இவர் வந்த உடனே ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே ஊழல், இது கலைஞர் கவர்மெண்ட் மேலே ஊழல் பட்டியல் ஆக்ஷன் எடுத்தாரா எடப்பாடி? இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்தாரா? சரி, இவர் மேலே ரைடு ஆகியிருக்க, இடி கேஸ் ஆகியிருக்க, அத்தனை ரைடு ஆகியிருக்க, அந்த லிஸ்ட்டு என்னதுனாவது கேட்டு வாங்கிட்டு வந்தாரா அவர் போய் எடப்பாடி அமித்ஷாட்ட போய்? சார் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஊழல் பட்டியல், எங்கே ஊழல் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கு சார், அதை கேட்ட கொடுங்க சார். 4 ஆண்டுகள் 4 எங்களை சர்ச் பண்ணி ரைடு பண்ணி எடுத்த ஊழல் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கு சார், அதை கொடுங்க சார், அதை கொடுங்க சார், நான் வாங்கிட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார், நம்ம 2 பேரும் கூட்டணியில் இருக்கேன் சார், தயவு செய்து கொடுத்துருங்க சார், நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி சார். என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லிட்டு போனார, நான் கூட வீரவசமாக போய் இந்திய கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவாருன்னு நினச்சேன். அங்கே போய் கட்சிக்காரர்கிட்ட போய் இங்கே, அதாவது எடப்பாடி இங்கே தான் வீராப்பா பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? என்டிஏ இது அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும்னு. அங்கே போய் என்ன பண்ணார்? அங்கே போய் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ அங்கே போய் இவர் என்ன சொல்லியிருப்பார்? அதிமுக எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரா எடப்பாடி? பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாரே, நான் இப்போ வெளிப்படையாக போகிறேன், நான் கட்சி போட்டு மறைக்கல, நீங்கள் வந்து போன டைம் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. சரி, வெளிப்படையாக போனீங்க, என்ன சொன்னீங்கப்பா? உள்ள ஏடிஎம்கே கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்களா அவர்கிட்ட? அது சொன்னாரா இல்லையான்னு சொன்னாரா? அது சொல்லல. இந்த மாதிரி பாமகலேருந்து பிரிஞ்சு போன ஒரு குரூப் வந்து என்கிட்ட சேர்ந்துருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், சேலத்தை பொறுத்த வரைக்கும், வன்னியர் தொகுதியில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். என் கூட இருக்க முத்து உதயகுமார் ஜெயிச்சா எனக்கு என்ன கவலை, செல்லூர் ராஜ் ஜெயிக்காமல் போனால் எனக்கு என்ன கவலை, ராஜன் செல்லப்பா ஜெயிச்சானா ஜெயிக்காமல் போனால் எனக்கு என்ன கவலை, நத்த விஸ்வநாதன் ஜெயிச்சானா ஜெயிக்காமல் போன திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயிக்காமல் போனால் எனக்கு என்ன கவலை, விஜயபாஸ்கர் ஜெயிச்சானா ஜெயிக்காமல் போனால் எனக்கு என்ன கவலை. மன்மோகனியோட கூட்டணி வச்சுட்டேன். எடப்பாடி தொகுதியில் வன்னியர் இந்த ஓட்டுனால நான் ஜெயிச்சிருவேன். புரிஞ்சு போச்சா? ஓபிஎஸ் ஜென்மத்துக்கு சேர்க்க மாட்டேன், சசிகலா ஜென்மத்துக்கு சேர்க்க மாட்டேன், டிடிவி சேர்த்தாலும் சேர்ப்பேன். அது கூட்டணி, என்டிஏ கூட்டணியை பொறுத்து. என்ன சார் என்ன கணக்கு? டிடிவி எடப்பாடியை ஜெயிக்க விட்டுருவாரா? இல்லை எடப்பாடி டிடிவி ஜெயிக்க விட்டுருவாரா? என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி ஆளுங்களாம் டிடிக்கு ஒர்க் பண்ணிடுவாங்களா? டிடிவி ஆளுங்களாம் எடப்பாடிக்கு ஒர்க் பண்ணிடுவாங்களா? ஓபிஎஸ் சசிகலாவையும் மீறி. அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து ரிட்டர்ன் ஆஃப் முடிஞ்சு போச்சு. இருக்க ஓட்டு வந்து 20% ஓட்டு எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அந்த 20% ஓட்டை வச்சுக்கிட்டு 2ஆம் இடத்துக்கு வரலாம் ஒழிய சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. சீஃப் மினிஸ்டர் ஆக பற்றி அவர் கவலை இல்லை. ஓகே, பிஜேபியும் இனிமேல் இது வச்சு ஒன்றும் தேராத கேஸு ஒன்றும் பண்ண முடியாது, விஜயை கான்சன்ட்ரேட் பண்ணணும், விஜய் மேலே படத்தை பிளாக் பண்ணி விஜய்க்கு மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீ காங்கிரஸ் ஒரு துண்டில் விஜய் படத்தை மார்க்கெட் பண்ணி காங்கிரஸை திமுக வெளியே அனுப்பிட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? போயிடுன்றீங்க அப்போ? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ என்ன இருக்கு? இவ்வளவு தூரம் ராகுல் காந்தியுடைய சப்போர்ட் இல்லாமல் இத்தனை பேர் பேச முடியாதுல்ல. எல்லாரும் வந்து விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போடுறாங்க. அப்படின்னா காரணம் என்ன? விஜய் கூட கூட்டணி வைக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. விஜயே அமித்ஷாவோட கிரியேஷன்றான். அப்போ அமித்ஷாவுடைய பிள்ளைகிட்ட போய், தத்து பிள்ளைகிட்ட போய் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முட்டாளுகள் அப்படின்னு எப்படி தெரியுறது? நீங்கள என்னத்தை சொல்கிறது? ராகுல் காந்திக்கு ஊற்றிடுவாங்க. ராகுல் காந்தியை சொல்லி முடிச்சிடுவாங்க. நல்ல டீம் வச்சிருக்காரு ராகுல் காந்தி. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ.